students, இன்னைக்கு வீடியோல நம்ம stateboard +1 accountancy subjectல 10th chapter depreciationல 4 methods பார்க்க போறோம். annuity method, revaluation method, sinking fund method, insurance policy method. நான் உங்க host. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். annuity method. Under this method, not only the original cost of the asset but also the amount of interest on investment is taken into account while computing depreciation. இந்த மெத்தட்ல வெறும் depreciation மட்டும் கண்டுபிடிக்க போறது இல்ல, but also interest of the investment அதையும் சேர்த்து கண்டுபிடிக்கணும். The idea of considering interest is that if the investment is made in any other asset instead of the relevant fixed asset, it would have earned a certain rate of interest. இப்போ ஃபிக்ஸட் அசெட்டுக்கு டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கிறோம், அந்த ஃபிக்ஸட் அசெட் வாங்கிறதுக்கு எவ்வளோ காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அதே வேறு இடத்துல இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா, அந்த கன்சிடரேஷன் பேசிஸில் இந்த விதமான அசெட்டு எதுனா மேக்ஸிமம் இந்த லீஸ் பேஸ்டு ஃபிக்ஸ்டு அசெட்ஸுக்கெலாம் இந்த annuity மெத்தடை அப்ளை பண்ணுவாங்க. To calculate the amount of depreciation, annuity factor is used. Annuity factor can be found out from the annuity table or by using formula. யூஸ்வலாக உங்களுக்கு annuity tableனு ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க, அதுலேயே அமௌண்ட் ஒன்று டேபிள் கொடுத்துருவாங்க, இல்லை டேபிளோட அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க, அதை வச்சே கால்குலேட் பண்ணிடலாம். அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் இஸ் கம்ப்யூட்டட் ஆஸ் ஃபாலோஸ். இதுக்கு என்ன ஃபார்முலானா annuity factor into ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் த அசெட். இதுதான் ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ annuity factor கொடுக்கலனா, annuity டேபிள் கொடுக்கலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். annuity factorக்கு I ஸ்கொயர் 1 + I பவர் ஆஃப் n, அப்புறம் 1 + I n பவர் ஆஃப் n - 1. இப்போ ஐனா இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, என்னுக்கு எஸ்டிமேட்டட் லைஃப் ஆஃப் த அசெட் இன் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ இந்த ஃபார்முலாலாம் டேபிள் கொடுக்கலனா தான் தனியாக டேபிள் கொடுக்கலனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் annuity factor. இது சம்மு போடும்போது தான் யூஸ் ஆகும். இது ஃபார் தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ ஜஸ்ட் மீனிங் என்ன ஃபார்முலா, இந்த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷனுக்கு என்ன ஃபார்முலா மட்டும் நீங்கள் படித்தா போதும். annuity மெத்தடில் டெப்ரிஷியேஷன் அமௌண்ட் இஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நம்ம ஸ்ட்ரைட் லைன் மெத்தடில் ஃபஸ்ட் இயர் 10,000னா செகண்ட் இயர் 10,000, தேர்ட் இயர் 10,000, அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு 10,000 தானே பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த annuity மெத்தட்லேயும் டெப்ரிஷியேஷன் அமௌண்ட்டு ஃபிக்ஸடாக இருக்கும். அடுத்தது இது லீஸ் பேஸ்ட் அசெட்டுக்கு அப்ளை ஆகும் இந்த மெத்தடு. இப்போ 3 இயர்ஸ் லீஸு 5 இயர்ஸ் லீஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு அசெட்டுக்கு அப்ளை ஆகும் இந்த annuity மெத்தடு. யூஸ் annuity டேபிள். annuity டேபிள்னா இவங்களுக்கு 1% இன்ட்ரெஸ்ட், 2%, 3% அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டை ரேட்டை இது மாதிரி டேப்லெட் காலத்தில் கொடுத்துருவாங்க, அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ அசெட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் டெபிட் சைடு வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், கிரெடிட் சைடு டெப்ரிஷியேஷன் வரும். இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் இந்த annuity மெத்தடில். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு ரீவேல்யூவேஷன் மெத்தட்னா என்னன்னு பார்க்கலாம். Revaluation method. Under this method, the amount of annual depreciation is calculated by comparing the value of the assets at the end of the year and their value at the beginning of the year. இப்போ annual depreciation compare பண்ணும்போது எதுனா end of the yearல, எண்ட் ஆஃப் த இயருக்கும் பிகினிங் ஆஃப் த இயருக்கும் எவ்வளோ கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றத. த வேல்யூ ஆஃப் த அசெட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் டிட்டர்மைன் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் ரெலவெண்ட் எக்ஸ்பர்ட் வச்சும் இதை டெப்ரிஷியேஷனை கண்டுபிடிக்கிறாங்க. த எக்ஸஸ் ஆஃப் ஓப்பனிங் வேல்யூ ஓவர் த க்ளோசிங் வேல்யூ ஆஃப் த அசெட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிஷியேஷன் ஃபார் தட் இயர். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் லைஃப் ஸ்டாக், லூஸ் டூல்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ ரீவேல்யூவேஷன் மெத்தட் it is used for assets that are low volume, low cost, constantly changing or have an uncertain life period.
இப்போ எக்ஸாம்பிள் ஸ்மால் டூல்ஸ் இருக்குல்ல, லூஸ் டூல்ஸ்னால் என்னெல்லாம் இருக்கும், அந்த ஸ்க்ரூ டிரைவர், கட்டிங் பிளேயர், நோஸ் பிளேயர், அது மாதிரி அந்த ஸ்க்ரூ, நட்டு, போல்ட், அது மாதிரி ஸ்மால் டூல்ஸ். அப்புறம் கிராக்கரி ஐட்டம்ஸ் இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்லாம் கிராக்கரி ஐட்டம்னா இந்த டீ கப்ஸு, சாசரு, மக்கு, பிளேட்டு, டம்ளர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம். ஒரு சிலது அதில் வந்து புரோக்கனபிளாகவும் இருக்கும், இல்லை தெஃப்ட்டு ஸ்டோல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டம் லாங் லைஃப்லாம் இருக்காது, அன்சர்டன் லைஃப் பீரியட். ஸோ அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இந்த ரீவேல்யூஷன் மெத்தடை அப்ளை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மீனிங்கில் ஃப்ரம் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ஆஃப் த இயர் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஸ்டார்டிங்கில் வேல்யூ ஆஃப் இந்த அசட்டோடைய வேல்யூ ஒரு 40,000 வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லூஸ் டூல்ஸோட வேல்யூ அந்த குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு 40,000 வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஒரு அக்யூசிஷனுக்கு ப்ளஸ் அக்யூசிஷன் வச்சுக்கோங்க, ஒரு 10,000 வாங்கிறதுக்கு. டோட்டலாக 50,000 ஸ்டார்டிங் வேல்யூ. அதில் ஒரு சிலது உடஞ்சிடுச்சு, ஸ்டோலன் பை சம்ஒன் அப்படின்னா அதில் ஒரு 200 rupees வச்சுக்கோங்க. 50,000 200 rupees மைனஸ் பண்ணிட்டா 48,800. த வேல்யூ ஆஃப் த அசட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் வந்து 42,000 சொல்கிறான். அவன் வந்து நம்மளுக்கு கால்குலேஷன் போடும்போது 48,800, ஆனால் எண்ட் ஆஃப் த இயரில் 42 அப்படின்னு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 48,800 42 போச்சுன்னா 6,800 தான் டெப்ரிஷியேஷன் ஃபார் த இயர். அதுதான் இப்போ உங்களுக்கு தெரியல, the excess of opening value over the closing value of the asset is the amount of depreciation சொல்லியிருக்காங்க. excess of opening value எவ்வளவு? இதுதானே 48,800 மைனஸ் க்ளோசிங் வேல்யூ 42 மைனஸ் பண்ணால் 6,800 வந்து அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கிடச்சிருது. நெக்ஸ்ட் வந்து சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் அடாப்டட் எஸ்பெஷலி when it is desired not merely to write off an asset but also to provide enough funds to replace an asset at the end of its working life. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நாட் ஓன்லி ரைட் ஆஃப் அசட்டு ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, போதுமான அளவுக்கு இன்னும் ஃபண்டு இந்த அசட் போயிடுச்சுன்னா கூட அதுக்கு பதிலாக வேற ஒரு அசட் வாங்குறதுக்கு, ரீப்ளேஸ் அண்ட் அசட் எண்ட் ஆஃப் இட்ஸ் ஒர்க்கிங் லைஃப். அந்த ஃபிக்ஸட் அசட்டோட எண்டிங்கில் இன்னும் அந்த அமௌண்ட்டை வச்சு டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணல, அந்த மாதிரி இன்னொரு அசட்டை வாங்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு தான் இந்த சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் யூஸ் ஆகுது. அண்டர் திஸ் மெத்தட் த அமௌண்ட் சார்ஜ்டு டெப்ரிசியேஷன் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு டெப்ரிசியேஷன் ஃபண்டு அண்ட் இன்வெஸ்டட் அவுட் சைட் த பிஸ்னஸாக. இப்போ டெப்ரிசியேஷன் ஃபண்டில் போயினே இருக்குது, டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு இயர்லி ஒரு 5,000 10,000 போயிட்டே இருக்குது. அதை எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு அவுட் சைட் த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து ஒரு அமௌண்ட் கிடைக்குது இல்லையா, அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, இன்னொரு அசட் வாங்குவாங்க. த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மேட் இன் சேஃப் செக்யூரிட்டிஸ் விச் ஆஃபர் இ சர்டன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் இஸ் ரிசீவ்ட் annually, reinvested every year along with the amount of annual depreciation. அது திரும்பி ரீப்ளேஸ் அந்த அமௌண்ட்டை எடுத்து இன்னொரு இடத்துல ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆன் தி எக்ஸ்பைரி ஆஃப் த லைஃப் ஆஃப் த அசட். சரி, அந்த அசட்டுடைய லைஃப் முடிஞ்சிடுச்சு. த இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சோல்டு, த சேல் ப்ராஃபிட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த அசட். சரி, சேல்ஸ் பண்ணுறாங்க, அதோட வேல்யூவும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. திஸ் மெத்தட் டெப்ரிசியேஷன் சூட்டபிள் ஃபார் அசட்ஸ் ஹையர் வேல்யூ. திஸ் மெத்தட் ஆல்சோ நோன் அஸ் டெப்ரிசியேஷன் ஃபண்ட் மெத்தட். இதுக்கு அதர் நேம் என்னது? சிங்கிங் ஃபண்டுக்கு டெப்ரிசியேஷன் fund method. Other name depreciation fund method. This method not only takes into account depreciation but also makes provision for the replacement of the asset. டெப்ரிசியேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட், டெப்ரிசியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அது ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட், டு ப்ரொவைட் ஃபார் சம்திங் இன் த ஃபியூச்சர். புதுசாக இன்னொரு அசட் வாங்குறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க.
லாஸ்ட் மெத்தட் என்னன்னா இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் an insurance policy is taken for an amount equal to the cost of replacement of the asset. இந்த மெத்தட்ல பாலிசி ப்ரீமியம் கட்டிகிட்டே வருவாங்க சம் ஆஃப் த அமௌண்ட், அது ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் பெய்டு பை இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எவ்ரி இயர் டு த இன்சூரன்ஸ் கம்பெனியில் பேமெண்ட் பண்ணி டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணினே வருவாங்க. ஆன் த மெச்சூரிட்டி ஆஃப் த பாலிசி அமௌண்ட் இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் த இன்சூரன்ஸ் கம்பெனி. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ அசட். புதுசாக இன்னொரு அசட்டை வாங்கிப்பாங்க. அந்த டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தால் அதுக்கு பேர் தான் இன்சூரன்ஸ் பாலிசி மெத்தட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.